ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருடைய ஊட்டச்சத்துக்கும் தேவைப்படக்கூடிய சத்து மாவு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சத்து மாவை நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் கூட உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மொத்தம் ஒரு 13 வகையான தானியங்களையும் பருப்பு வகைகளையும் சேர்த்து தான் இந்த சத்து மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேழ்வரகு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், கம்பு 400 கிராம், மக்காச்சோளம் 400 கிராம், சோளம் 400 கிராம், பாதாம் 150 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், முந்திரி 50 கிராம், கோதுமை 50 கிராம், பாசிப்பயிறு 60 கிராம், சிகப்பரிசி 20 கிராம், பொரிக்கடலை 50 கிராம், ஏலக்காய் 12, ஜவ்வரிசி 50 கிராம். இவ்வளோ தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேழ்வரகை நல்லா வறுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம வறுக்கும்போது மிதமான சூட்டிலே தான் வச்சு வறுக்கணும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தானியத்தையோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை வறுக்கும்போது சிலது வெடித்து வெள்ளையாக தெரியும். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததான் நம்ம கம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கம்பு வறுக்கும் போதும் அதே போல தான், சிலது பொரிஞ்சு அப்படியே வெள்ளையா இருக்கும், பாப்கார்ன் மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதையும் அது கூடவே நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம சோளம் சேர்த்து வறுத்துக்கலாம். சோளத்தை வறுத்ததுக்கு அப்புறமா மக்காச்சோளத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததா எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பயிரை சேர்த்து வறுத்துக்கலாம். பாசிப்பயிரை நம்ம வறுக்கும்போது கொஞ்சம் நிறம் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி வறுக்கும்போது ஜவ்வரிசி நல்லா வெள்ளையாக கொஞ்சம் உப்பி வரும். இப்போ இதையும் அது கூடவே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிகப்பரிசி சேர்த்து வறுத்துக்கலாம். சிகப்பரிசி சேர்த்து வறுத்ததும் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற கோதுமையை சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம வறுக்க போகிறது வேர்க்கடலை. இதையும் ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்துட்டு அதில் மாற்றிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாமை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பொரிக்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். பொரிக்கடலையை லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அது கூட மாற்றிட்டு அடுத்ததாக நம்ம முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியை லைட்டாக ஒரு நிமிஷம் போல் வறுத்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஒன்றா ஒரே பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நான் செய்கிற இந்த அளவுலேயே நீங்களும் செஞ்சிங்கன்னா 2 கிலோ விடவும் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நீங்கள் உங்களுக்கு 1 கிலோவுக்கு போதும், அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 கிலோ சத்து மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மில்லில் கொண்டு போய் பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமானதை இப்போவே செய்ய முயற்சி செய்யுங்க.